கடைசியில என் மூஞ்சிக்கும் பெயிண்ட் அடிச்சு கண்ணீர் வர அளவுக்கு பண்ணிட்டீங்கல்ல. காம்படிஷனுக்காக பாண்டியில இருந்து சேலத்துக்கு போன நாங்க டே 2ல என்ன பண்ணோம் அப்படிங்கறத இந்த வீடியோல பாருங்க. வழக்கம் போல காலையில ரெடி ஆயிட்டு டிரைவர் அண்ணா கூடயும் நம்ம பசங்க கூடயும் கிளிப் எடுத்துட்டு காலேஜுக்கு கிளம்பி போயாச்சு. அங்க கொடுத்த டிஃபனை சாப்பிட்டுட்டு மைமிங்காக வந்த எங்க டீமுக்கு ஃபேஸுக்கு பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன கொடுமை சரவணன். சும்மா நின்று இருந்த எண்ணெயை 2 பேர் கூட்டு உட்கார வச்சு ஃபேஸுக்கு பெயிண்ட் அடிக்க கத்துக்கிறேன்னு சொல்லிட்டு என் மூஞ்ச வச்சு நாமத்தை போட்டு பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெயிண்ட் ஃபேஸுக்கு மட்டும் அடிக்காம ஒருபடி மேல போயிட்டு மூக்குக்குள்ளாரெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ரங்கா நியாயமா இது? கடைசியா நாங்க எல்லாரும் ஒரு தடவை ரிஹர்சல் பார்த்துட்டு ஸ்டேஜ் ஏறி பெர்ஃபார்ம் பண்ணிட்டோம். அப்புறம் மார்னிங் கொடுத்த ரெஃப்ரெஷ்மெண்ட்டை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆடிட்டோரியம்க்கு போயிட்டு திருப்பி வைப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். மார்னிங் ஃபுல்லா குரூப் சிங்கிங் தான் போயிட்டு இருந்தது. மதியம் கொடுத்த லஞ்சை சாப்பிட்டு முடிச்சுட்டு உள்ளார வந்து பார்த்தா குரூப் டான்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. ரியலி மதியம் நடந்த குரூப் டான்ஸ்ல அவ்வளோ எஃபர்ட் போட்டு நிறைய பேர் நல்லாவே ஆடி இருந்தாங்க. கடைசியா பிரைஸ் டிஸ்ட்ரிபியூட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியில உட்காந்து கொஞ்ச நேரம் டான்ஸ் ஆடிட்டு முருகன் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். அப்பனே முருகா. சாமி கும்பிட உள்ள போனவங்க பஸ் கிளம்பின உடனே எகிரி குதிச்சு ஓடி வந்துட்டாங்க. கடைசியா எல்லாரும் கூடயும் ஒரு கிளிப் எடுத்துட்டு பஸ் ஏறி கிளம்பிட்டோம். நைட் டின்னருக்காக போற வழியில ஒரு ஹோட்டல்ல உட்காந்து எல்லாரும் சாப்பிட்டோம். வாங்கம்மா வாங்க, எங்களது வாகனத்துல பழைய இரும்பு. ஃபைனலா வெளியில நண்டு பிராண்ட் கைலி கட்டிட்டு ப்ரோமோட் பண்ணிட்டு இருந்த நம்ம அரவிந்த் கூட ஃபன்னா பேசிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. உண்மையை சொல்ல போனோம்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டாஃப் கூட இந்த 2 நாள் சேலத்துக்கு போயிட்டு வந்தது அவ்வளவு ஜாலியா இருந்துச்சு. இந்த காம்படிஷன்ஸ்ல எல்லாம் நிறைய பேர் வின் பண்ணி பிரைசஸ் எல்லாம் வாங்கியிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இதே போல மீண்டும் ஒரு சந்திக்கலாம். பாய்.